என்னதான் இவங்களுக்கு நம்ம மாங்குன்னு டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுத்தாலும் இவங்ககிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டால் ஒரு 3 ஐட்டம் சொல்லுவாங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ், சீஸ் தோசை, சீஸ் பிரெட். இது ஃபுல்லாக சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஆனால் அழாமல் எந்த குறையும் சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இதுவே நம்ம ஏதாவது பண்ணி கொடுத்துட்டோன்னா அதுலேருந்து எப்படிரா தப்பிக்கலான்னு 1008 குறை சொல்லுவாங்க. அடிக்கடி கொடுக்காம எப்பயாவது ஒரு டைம் கொடுத்துருவேன். நமக்கும் வேலை சிம்பிளாக இருக்கும். லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ எடுக்கலான்ற ஒரு மூடில் தான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் டைம் ஆனதுனால பரபரன்னு பண்ண வேண்டியதாயிருச்சு. டீட்டெயிலெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. எப்போவுமே கார்த்திக் குழந்தைங்களை ரெடி பண்ணுவாங்க, நான் குக்கிங் வேலையெல்லாம் பார்த்துக்குவேன். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு எப்போ மூடு சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. இன்றைக்கி அம்மா தான் ரெடி பண்ணி விடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக தான் நடந்தது. அரிசியை மட்டும் வேக வச்சுட்டு குழந்தைங்கள ரெடி பண்ண போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் கரெக்ட் டைமுக்கு அனுப்பி விட்டாச்சு. இனி கொஞ்சம் வெதர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இப்போவே விதை போட்டுடலான்னு வீக்கெண்ட் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் விதை போட்டிருந்தோம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய். யாரோட விதை எந்த கப்பில் இருக்குன்னு பேர்லாம் எழுதி வச்சுருந்தோம், எது ஃபஸ்ட்டு வளர்ந்து வருதுன்னு பார்க்குறதுக்காக. நேற்று நல்லா மழை பெஞ்சதுனால எல்லா கப்லேயும் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் வடிகட்டி வச்சுருக்கேன். எந்த கப்பில் ஃபஸ்ட்டு துளிர் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.